Verse 25. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். We read of the wisdom of the ant. எறும்பின் மூளையை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். ஞானத்தை குறித்து வாசிக்கிறோம். The ant is wise and prepares its food before winter comes. எறும்பானது எவ்வளவு ஞானமாயிருக்கிறது என்று கேட்டால், மாரிகாலம் வருவதற்கு முன்பதாகவே கோடை காலத்தில் தன்னுடைய உணவை ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதாய் காணப்படுகிறது. An ant can't move in the winter. எறும்பினாலே மாரிகாலத்தில் அசைந்து போக முடியாது. Because one drop of rain can kill it. ஏனென்று கேட்டால், மழையில் ஒரு சொட்டு நீர் போரும், அதை அதன் மேல் விழும்பொழுது அது செத்து போகும். So it has to stay indoors in safety during winter. ஆகையினாலே மாரிகாலத்தில் அது அறைக்குள்ளே தங்கி தன்னை பாதுகாக்க வேண்டியதாய் இருக்கிறது. So it can't gather its food during winter. So for summer and winter it should gather its food in summer itself. மாரிகாலத்திலே அது தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து வைக்க முடியாதபடியினாலே கோடை காலத்தில் தானே கோடை காலத்திற்கு தேவையான அந்த ஆகாரத்தையும் மாரிகாலத்திற்கு தேவையான அந்த ஆகாரத்தையும் அது சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. We need that wisdom. நமக்கு கூட அந்த ஞானம் அவசியமாயிருக்கிறது. In our spiritual life we will notice sometimes we'll have a lot of inner conflicts and failures. Sometimes all is peace. ஏனென்று கேட்டால், நம்முடைய ஜீவியத்திலும் கூட சில நேரங்களில் நமக்குள்ளே உள்ளான பல குழப்பங்களும் கலக்கங்களும் போராட்டங்களும் நிறைந்து காணப்படும். சில நேரங்களில் நமக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது மிக ஒரு அமைதலான ஒரு நிலவரத்தில் நாம் காணப்படுவோம். So it's not all throughout the year we are full of failures and lusts and so on. There are some gaps where we don't feel the pinch of those failures. அதனுடைய அர்த்தம், வருடம் முழுவதுமாக நாம் தோல்விகளினாலே இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு அலைகழிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறோம் என்ற அல்ல, சில நேரத்தில் அதனுடைய அந்த உணர்வை நாம் அறியாமல் அமைதலாய் இருப்பது போல் தோன்றுகிறது. So in those periods where we don't have conflicts, where things seem to be peaceful and small gap in our life, that's our summer time. அதுதான் எந்த நேரத்தில் நமக்கு உள்ளாய் அந்த குழப்பங்களும் போராட்டங்களும் அந்த சோதனைகள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத அந்த அமைதலாய் இருக்கிறதான நாம் உணர்கிறோமே, நம்முடைய ஜீவியத்தில் அந்த காலம்தான் கோடை காலம் என்று அழைக்கப்படுகிறது. That's the time we should gather our food for the time of conflict. அந்த நேரத்தில் தானே நம்முடைய போராட்ட நேரத்திற்கான அந்த ஆகாரத்தையும் நாம் சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கிறது. I don't know if I'm speaking out of context. Just to know, I'll ask you a question. நான் இந்த செய்திக்கு புறம்பாய் பேசுகிறேன் என்று தெரியவில்லை, சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன் என்று தெரியவில்லை. உங்களுக்கு அறிந்து கொள்ளும்படியாக நான் ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். How many of you have felt that in your days of conflict, there are so many failures and lusts and conflicts and struggles in our life? How many of you have felt that there are times of peace when there's no conflict, everything is okay, it looks like you're growing spiritually? How many of you have felt gaps like that in your life? Please put up your hands. எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியத்தில் இப்படி போராட்டங்களும் இச்சைகளோடு கூட சோதனைகளுமாய் காணப்படுகிறதான அப்படிப்பட்ட காலங்கள் மத்தியிலே திடீரென்று அமைதலான ஒரு சமாதானம் உள்ள ஒரு அப்படிப்பட்ட காலத்தை உங்களுக்குள் உணர்ந்திருக்கிறவர்கள் நீங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். You can feel the presence of God and you can be close to God, full of the anointing, and you're free, nothing, no struggles within you. How many of you have felt like that? ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான உள்ளுக்குள்ளே போராட்டங்கள் இல்லாதபடிக்கு, சோதனைகள் காணப்படாதபடிக்கு, சமாதானம் நிறைந்து தேவ சமூகம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறது போலேயே நீங்கள் நன்றாக அறிந்து உணர்ந்து அப்படி ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் போகிறதான அப்படி உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Please lift up your hands. Okay, there are many of you like that. அநேகர் அப்படி இருக்கிறீர்கள். Now that is our summer time. அதுதான் நம்முடைய கோடை காலமாய் இருக்கிறது. That's the time we should gather our food for the time of conflict. ஆகையின அந்த காலத்தில் தானே நம்முடைய யுத்த காலத்திற்கு தேவையானதான சகல ஆகாரத்தையும் நாம் சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கிறது. Pharaoh saw a dream.
பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். He saw 7 lean cows eating up 7 fat cows. அவன் கண்டதான சொப்பனம் என்னவென்றால் 7 எலும்புருக்கியான காளைகளானது 7 கொழுத்த காளைகளை தின்று போடுவது போல அவன் கண்டான். Joseph interpreted that dream. அந்த சொப்பனத்தை யோசேப்பு அவர்களுக்கு விவரமாய் வெளிப்படுத்தி சொன்னான். 7 fat cows are 7 prosperous years. 7 கொழுத்த கன்றுகளானது 7 நன்றான செழிப்பான வருடங்களை காண்பிக்கிறது. After that there will be 7 years of famine which will eat up the previous 7 years of prosperity. அதற்கு பின்பாக 7 வருடமான பஞ்ச காலம் உண்டாகும். அந்த காலங்கள் இந்த 7 கொழுத்த செழிப்புள்ள ஆண்டுகளை தின்று போடக்கூடியதான அளவிற்கு காணப்படும். Joseph's wisdom asked Pharaoh to gather food for the winter or for those 7 lean years. யோசேப்பின் ஞானமானது பார்வோனை நோக்கி அந்த பஞ்ச காலத்திற்கு தேவையான ஆகாரத்தை, அந்த மாரிகாலத்துக்கு தேவையான ஆகாரத்தை இப்பொழுதே நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லி இருந்தது. But what we do, நாம் என்ன செய்கிறோம்? when we go through failures and struggles, that time we pray lots, but when it is peaceful, that time we'll pray less. நாம் என்ன செய்கிறோம் என்றால் மாறாக நாம் சோதனைகளினூடாய் பஞ்சத்தினூடாய் போகும் பொழுது அந்த நேரத்தில் தான் நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம். எல்லாமே சமாதானமாய் நமக்கு காணப்படும் பொழுது நாம் அதிகமாய் ஜெபிக்கிறதில்லை. When we go through failures and struggles, then we'll go more to the presence of God, we'll fast and we'll have a spiritual burden about ourselves, please Jesus, and so on. When everything is all right, prayer will reduce, fellowship with God, God's grace will be there in the time of peace, but our going towards God, leaning towards God will reduce. நமக்கு தோல்விகளும் போராட்டங்களும் நிறைந்து காணப்படும் பொழுது தேவ சமூகத்தை அதிகமாக ஓடி போய் நாடி தேடி அழுது புலம்பி அங்கே போய் நாம் தேவனிடத்திற்கு அவரை போய் எப்படியாகிலும் பிரியப்படுத்தி அவரிடத்திலிருந்து பல காரியங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். ஆனால் எல்லாமே நமக்கு சமாதானமாய் காணப்படுகிற காலங்களில் தேவனுடைய கிருபை நமக்கு உண்டாயிருக்கும். என்றாலுமோ இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்து நாம் அப்படி அவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்கிறதில்லை. Like the 5 foolish virgins slept when they ought to have gone and got oil. அது எப்படி என்றால் இந்த 5 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள், அவர் வரும்பொழுது தீவட்டிக்காக எண்ணெயை தேடி அலைந்தவர்களைப் போல. So also God gives us gaps in our times of conflict so that we can gather meat or spiritual strength to face the conflict when it comes. அதே வண்ணமாக தேவனும் கூட நம்முடைய யுத்த காலங்களில், போராட்ட காலங்களில், சோதனை நேரங்களில் ஆகாரத்தை சேர்க்கும்படியாகவே தேவன் நமக்கு அமைதலான சமாதானமுள்ள ஒரு காலத்தை நமக்குள் உண்டாக்குகிறார். When the government plants trees, plants saplings on the road, அரசாங்கமானது சாலைகளின் இரு பக்கங்களிலும் அவர்கள் செடிகளை நாட்டும் பொழுது one cow can come and eat up the whole plant. அந்த செடிகள் முழுவதையும் ஒரு மாடு வந்து சாப்பிட்டு விட்டு போய்விடும். Does the plant have the strength to resist the cow when it comes? அப்படி அந்த மாடு வந்து சாப்பிட வரும் பொழுது அதை எதிர்க்கக்கூடியதான பலன் அந்த செடிக்கு இருக்கிறதா? No, it can't. அதனால் முடியாது. So what does the government do? ஆகையால் அரசாங்கம் என்ன செய்கிறார்கள்? The government will put a fence around that plant. அந்த செடியை சுற்றிலும் அவர்கள் ஒரு வேலி அமைக்கிறார்கள். To prevent the cow from reaching the plant. இந்த மாடானது அந்த செடியை போய் சாப்பிட்டு விடாதபடிக்கு அப்படி செய்கிறார்கள். So what does the plant do? What should the plant do? ஆகையாலே செடி என்ன செய்ய வேண்டும்? While the fence is there around the plant, before the cow can have access to the plant, it should grow quickly. அந்த வேலி இருக்கும் அந்த காலத்தில் தானே மாடு வந்து தன்னை புசிக்கும் முன்பதாகவே அது அதிவேகத்தில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். After it grows and becomes thick tree, அது வளர்ந்து மிக நன்றான தடியான ஒரு மரமாக மாறும் பொழுது, when the fence is removed, அதனுடைய வேலி எடுக்கப்பட்டாலும் கூட, can the cow go and eat the tree now? இப்பொழுது மாடு போய் அந்த மரத்தை சாப்பிட முடியுமா? No matter how big it opens its mouth, it can't swallow the tree. The trunk is so thick. அது தன்னுடைய வாயை எவ்வளவு அதிகமாக திறந்தாலும், மாடு திறந்தாலும் கூட அந்த மரத்தின் தண்டு வேரானது அந்த தடி அவ்வளவு தடியாக இருக்கிறபடினாலே அதனால் அதை உட்கொள்ள முடியாது. The cow can at most go and rub itself, that's all. அதிகபட்சமாக இந்த மாடு போய் தன்னுடைய முதுகை அந்த மரத்தண்டிலே போய் சேர்ந்து சொரிந்து கொள்ளும். But nothing, the tree is not affected. ஆகையினாலே மரத்திற்கு ஒரு சேதம் வருகிறதில்லை. In the same way, அதே வண்ணமாக in our time of conflict, if we don't have strength to face the adversary,
we'll be helpless against the enemy. போராட்ட நேரங்களிலே நம்முடைய சத்துருவை எதிர்க்கக்கூடியதான பலன் நமக்கு இல்லாமற் போகுமானால் we'll be helpless against the enemy. நாம் நமக்கு சரியான பலன் இல்லாத பட்சத்தில் நம்முடைய சத்துருக்கு விரோதமாக நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத இது போல நாம் மாறி விடுகிறோம். Just like that sapling, that small plant can't resist a cow when it comes. When the devil comes against us, we'll have no power to resist at all. எப்படி அந்த செடியானது தன்னுடைய வேலிக்குள்ளே அமைதியாக இருக்கிறது போல அதேவண்ணமாக பிசாசு நம்மை தாக்க வரும்பொழுது அவனை எதிர்க்க நமக்கு ஒரு சத்துவமும் காணப்படாது. In the same way, அதேவண்ணமாக you are all coming to Yabes. We don't know how long you will have the chance to continue to come like this. நீங்கள் எல்லாரும் இந்த யாபேசுக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு காலம் நீங்கள் வருவதற்கு இப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரியாது. Maybe you'll have to go back to your hometown. சில வேளைகளில் நீங்களுடைய சொந்த வீட்டிற்கு போக வேண்டியதா இருக்கும். Or you'll have a job transfer. இல்லாவிடில் உங்களுடைய வேலை மாற்றம் உண்டு, உங்களுக்கு வேலையினாலே இடமாற்றம் உண்டாகும். You might go to a place where you have no youth meetings. You may not have spiritual food to grow. வாலிப கூட்டங்களே இல்லாத இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். ஆவிக்குரிய உணவு கிடைக்க கூடாத இடத்தில் நீங்கள் போக வேண்டியதாகவும் இருக்கும். But by that time, before that time comes, before that winter comes, you should grow strong and sturdy to survive in a wilderness condition. அந்த காலம் வருவதற்கு முன்பதாகவே வனாந்தரத்தில் ஜீவிக்க கூடியதான அந்த பலனை நீங்கள் இந்த காலத்தில் தானே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். Otherwise what will happen? இல்லாவிடில் என்ன நடக்கும்? You will remain careless and prayerless in the shadow of Yahweh's spiritual atmosphere and so on. Here everything will be all right. You'll seem to be spiritual, but then when the time comes, winter comes in your life to go and face a difficult situation, you'll have no strength. இப்பொழுது நீங்கள் அந்த யாபேசின் நிழலுக்குள்ளே ஆவிக்குரிய இப்படிப்பட்டதான ஐக்கியத்தின் நிழலினாலே நீங்கள் நன்றாக பாதுகாக்கப்பட்டு நன்றாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் காலம் வரும்பொழுது, அந்த மாறி காலம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பலனும் சத்துவமும் காணப்படாது. So in this time we should suck as much sap or food for our soul. ஆகையினாலே இந்த காலத்தில் தானே நம்முடைய ஆத்துமாவிற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் உணவை ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். So that when some kind of a famine strikes your life, you are able to survive. அப்படியானால் மாத்திரமே உங்களுடைய ஜீவியத்தில் ஏதோ ஒரு விதமான பஞ்சம் வந்து உங்களை தாக்கும் பொழுது உங்களால் உயிர் வாழ முடியும். We don't know how long we are going to be here. நாம் எவ்வளவு காலம் இங்கே இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. When a time comes you have to leave this place and go somewhere else, we must be able to survive spiritually. ஒரு காலம் வரும் நாம் இங்கே இருந்து விட்டு வேறு இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். அங்கேயும் நாம் ஆவிக்குரிய வண்ணமாக ஜீவிக்க கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Another pastor might come here. He will say, no, who wants youth meeting? Don't want youth meeting. He may not have a burden about youths. இன்னொரு பாஸ்டர் இங்கு வரலாம், அந்த போதகர் சொல்லலாம், நமக்கு வாலிபர் கூட்டங்கள் தேவையில்லை, இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஒன்று அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு வாலிபரை குறித்ததான பாரம் அவருக்கு அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். Then what will we do? அப்படியானால் நாம் என்ன செய்ய முடியும்? So right now in this time of prosperity, when we have plenty, we should make use of this time. ஆகையினாலே இப்பொழுது நமக்கு செழிப்பாய் திரளாய் திரட்சியாய் இருக்கிற இந்த காலத்தில் தானே நாம் அதிக ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும். I don't know how blessed you realize how blessed you are. The blessings that young people get once a year in an international youth camp, you get throughout the year. எனக்கு தெரியவில்லை நீங்கள் எவ்வளவு இந்த ஆசீர்வாதத்தை உணர்கிறீர்கள் என்று சொல்லி. ஏனென்று கேட்டால் வருடத்திற்கு ஒரு முறைதான் வாலிபர் முகாம், சர்வதேசிய வாலிபர் முகாம் நடத்தப்படுகிறது. அங்கே அவர்கள் பெறுகிறதான வருடத்திற்கு ஒரு முறை பெறுகிறதை நீங்கள் வாரம் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். So many youths, they have nothing called youth meeting at all. The only youth meeting they ever see is an international youth camp. அநேக வாலிபருக்கு வாலிபர் கூட்டம் என்றால் என்ன என்று கூட அப்படி ஒரு கூட்டம் கூட அவர்களுக்கு கிடையாது. அதை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அவர்கள் பார்க்கிறதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வருஷத்திற்கு பார்க்கிற அந்த வாலிபர் முகாம் மாத்திரமே. I know some youths who came from abroad. They said, we don't have any youth meeting in our country. This is the first time we are attending a youth meeting. It may be the last. வெளிநாடுகளில் வந்ததான வாலிபர்களிடத்தில் சொன்னது, நாங்கள் இப்படிப்பட்டதான ஒரு வாலிபர் கூட்டம் எங்களுக்கு கிடையாது, இதுதான் முதல் முறையாக பார்க்கிறோம், யாருக்கு தெரியும் இதுதான் எங்களுக்கு கடைசி முறையாக கூட இருக்கலாம் என்று சொன்னார்கள். But for you,
it is green pastures. ஆனால் இது உங்களுக்கோ பசுமையான புல்லாய் மேய்ச்சலாய் For காணப்படுகிறது. you it is a time of prosperity, a time of plenty. இது உங்களுடைய திரட்சியின் நேரமாக செழிப்பின் காலமாக இருக்கிறது. So the words that you hear here, the anointing you receive here, the presence of God that you feel here, please preserve that, pray over it, keep it, cherish it. ஆகையினாலே நீங்கள் இங்கு பெறுகிறதான தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய அபிஷேகங்கள், தேவனுடைய செழிப்பான காரியங்கள் இவை யாவற்றையும் நீங்கள் நன்றாக ஜெபித்து 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 இதை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். Because you can't expect this all the time. ஏனென்று கேட்டால் இது இப்படியே நீங்கள் எல்லா காலத்திலும் பெறுவோம் என்று எதிர்பார்க்க முடியாது. But you should be able to survive and help others survive also in the time of adversity. சத்துருவின் காலம் வரும் பொழுது அதற்கு விரோதமாக நீங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களையும் நீங்கள் மீட்டு காக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். For example, look at the servants of God. உதாரணமாக தேவனுடைய ஊழியக்காரரை நோக்கி பாருங்கள். Do we ever tell you, pray for us, pray for me, I'm going through this struggle in my life? நாங்கள் எப்பொழுதாகிலும் வந்து நாங்கள் இப்படிப்பட்டதான போராட்டத்தினூடாய் போகிறோம், எனக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று நாங்கள் எப்பொழுதாகிலும் உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறோமா? That time has gone for us. அந்த காலங்கள் எங்களுக்கு முடிந்து போய்விட்டது. Now is the time for us to survive amidst all conflicts and help others survive also. இப்பொழுது எங்களுடைய காலம் என்னவென்றால் எல்லா போராட்டங்களின் மத்தியிலே எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல மற்றவர்களை நாங்கள் காக்க வேண்டியதான அந்த கால கட்டாயத்திற்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். So if we were not building up our life in our that grace period and the time of prosperity that we had, while sitting here we won't be able to survive, we won't help others to survive also. எங்களுக்கு அந்த கிருபையின் காலம் இருந்ததே, அந்த செழிப்பின் காலம் இருந்ததே, அதிலே நாங்கள் எங்களுடைய ஆகாரத்தை சரியாக சேர்த்து வைக்காமல் இருந்திருப்போமே ஆகில் இப்பொழுது எங்களையும் அல்ல எங்களிடத்தில் வந்து கேட்கிறவர்களையும் எங்களோடு இருக்கிறவர்களையும் நாங்கள் காக்க முடியாது. If we didn't grow or use the time of plenty that God gave us, தேவன் எங்களுக்கு தந்ததான அந்த திரட்சியின் காலத்தை நாங்கள் சரியாக பிரயோஜனப்படுத்தாமல் போயிருப்போமே ஆகில் what will we be doing now? இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? One of you comes and says, brother, God is calling me to the ministry. உங்களில் ஒருவர் இடத்தில் வந்து பிரதர் தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆகில், you know what I will say? நான் என்ன சொல்வேன் தெரியுமா? Think twice about that. இதை குறித்து நீ 2 முறை யோசிக்க வேண்டும். Because I came in a hurry and now I am surviving somehow. I came without knowing, so I don't want you to face the situation I am facing. Think twice about it. Ministry is not like what you think outside. நான் சடிதியாக திடீரென்று அப்படி யோசிக்காமல் அவசரமாக உள்ளே வந்து விட்டேன். இப்பொழுது நான் எப்படி போகிறேன் பாதை என்று உனக்கு தெரியாது. ஊழியம் நீ நினைக்கிறது போல அல்ல, நீ வெளியிருந்து பார்க்கிறது போல ஊழியம் அல்ல. So that's what I will do, because I didn't use my time of plenty. Now I am struggling and I am letting others know also I am struggling, and when I put that word into you, you start struggling also. நான் அப்படித்தான் சொல்வேன். ஏனென்று கேட்டால் என்னுடைய திரட்சியின் காலத்தை, அந்த செழிப்பின் காலத்தை நான் சரியாக பிரயோஜனப்படுத்தாதபடியினாலே இப்பொழுது எனக்கு வருகிறதான போராட்டத்தை மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்தி என்னுடைய பதிலும் அவ்வாறாகத்தான் காணப்படும். Joseph's wisdom helped Pharaoh to survive, helped Joseph to survive, helped the whole world to survive at that time. They saved so much that people from different countries came to Egypt for survival. யோசேப்பின் ஞானமானது யோசேப்பை மாத்திரமல்ல, பார்வோனை மாத்திரமல்ல, முழு தேசத்தையும் முழு உலகத்தையும் அது பாதுகாக்கக்கூடியதாயிருந்தது. ஏனென்று கேட்டால் அவனுடைய தேசம் மாத்திரமல்ல, பல தேசங்களிலிருந்து அந்த தேசத்திற்கு போய் ஜனங்கள் ஆகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். So now when we have that grace and the ability and the messages and the anointing, make full use of it. இப்பொழுதே நமக்கு அந்த கிருபை, அந்த திறன், அந்த செய்திகள், அந்த காலம், அந்த அபிஷேகம் இருக்கிறதான இந்த காலத்தில் தானே நாம் இதை திரட்சியாய் நிறைவாய் அனுபவித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். Then when the time comes, the time of famine comes, we will shine. ஏனென்று கேட்டால் பஞ்ச காலம் வரும் பொழுது அப்பொழுது மாத்திரமே நாம் பிரகாசிக்க கூடியவர்களாயிருப்போம். Then you will say, brother, God is calling for the ministry. I will say, that's the best thing you can do in life. Please come. அப்பொழுது நீங்கள் என்னிடத்தில் சொல்வீர்கள், பிரதர், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய பதில் என்னவாயிருக்கும் என்றால், சகோதரனே,
தேவனுக்கு செய்ய வேண்டிய அதுதான் மிகவும் சிறந்த காரியம். அதற்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லுவேன். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Blessed are you, youths of Yabes. யாபேசின் வாலிபரே, நீங்கள் பாக்கியசாலிகளாயிருக்கிறீர்கள். God has given you few people amongst the thousands and thousands of youngsters this ability, this grace and this opportunity to enjoy the presence of God and hear the word of God and go forward in your spiritual life. ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இங்கே அநேகர் காணப்படும் பொழுது கொஞ்சம் பேராகிய உங்களுக்கு வாலிபராகிய உங்களுக்கே தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும் தருணத்தையும் தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களையும் கேட்கும்படி பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படிப்பட்ட திறனையும் தேவன் உங்களுக்கே தந்திருக்கிறார். In this time of prosperity, இந்த செழிப்பின் காலத்தில் தானே, when you worship well, நீங்கள் உங்களை தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனை நன்றாய் ஆராதியுங்கள். when you praise God, praise with all your might. நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது உங்களுடைய முழு பலத்தோடு கூட தேவனை ஸ்தோத்திரியுங்கள். When you receive an anointing, give full room to the anointing. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகத்திற்கு முழுவதுமான இடத்தை கொடுங்கள். When God speaks to you through his word, meditate, write down those words, meditate on them, think of them, discuss them, keep it in your heart, keep it in your mind. தேவன் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்து உங்களுடைய இருதயத்தில் வைத்து வையுங்கள், உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்து வையுங்கள். Then when the time of famine comes, you will stand upright. ஏன் அப்பொழுது பஞ்ச காலம் வரும் பொழுது நீங்கள் உத்தமமாய் நிற்க முடியும். There will be no power to stand against you. உனக்கு விரோதமாக நிற்க ஒரு வல்லமையும் அப்பொழுது காணப்படாது. No cow will come to eat you up. உன்னை சாப்பிட்டு கொண்டு போடும்படிக்கு ஒரு மாடும் வருவதில்லை. No evil spirit can touch you. ஒரு பொல்லாத ஆவியும் உன்னை தொடுவதில்லை. God will preserve you in that famine. அந்த பஞ்சத்திலே வறட்சியிலே தேவனே உன்னை பாதுகாப்பார். Just think of the servants of God. தேவனுடைய ஊழியக்காரரை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். We are laying heads on all of you. நாங்கள் உங்கள் எல்லார் மேலும் தலையில் கை வைத்து ஜெபிக்கிறோம். How many evil spirits are struggling against all of you? உங்களுக்கு விரோதமாக எத்தனை பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. All those evil spirits will be pouncing on us, angry on us. அந்த எல்லா பொல்லாத ஆவிகளும் எங்கள் மேல் கோபப்பட்டு எங்களுக்கு மேல் அது எதிர்த்து குழும்பி ஆடும். But still the grace of God is helping us survive. என்றாலுமோ அப்படி இருந்தாலும் கூட தேவனுடைய கிருபை மாத்திரமே எங்களை ஜீவனோடு இருக்கும்படி காக்கிறது. The same grace of God can help you survive also. அந்த தேவனுடைய அதே தேவனுடைய கிருபை உங்களையும் காக்கும்படி உங்களுக்கு உதவி செய்கிறது. So you can't help this spoon feeding all the time. ஆகையினாலே நீங்கள் ஊட்டுகிறதான அந்த பழக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. There will be a time when you have to feed others. ஒரு காலம் வரும் நீங்கள் மற்றவர்களை ஊட்டி போஷிக்க வேண்டியதா இருக்கும். That's why God is training you in these days. ஆகையினால் தான் தேவன் இந்த நாட்களிலே உங்களை பயிற்சிவிக்கிறார். That's why God is preparing you in these days. ஆகையினால் தான் இந்த நாட்களிலே தேவன் உங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். So receive full strength. ஆகையினாலே நீங்கள் முழு பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive full anointing. நீங்கள் முழுவதுமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive full nourishment through the word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து முழுவதுமான அந்த செழிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். A day will come when you will have to stand alone. ஒரு காலம் ஒரு நாள் வரும் அப்பொழுது நீ தனிமையாய் நிற்க வேண்டியதாய் இருக்கும். Then by the grace of God you will stand alone. தேவனுடைய கிருபையினாலே நீ தனிமையாக அப்பொழுது உன்னால் நிற்க முடியும். Powers of the country might try to resist you but they will not touch you. இந்த தேசத்தின் வல்லமைகளானது உன்னை எதிர்க்கும்படி போராடும், உன்னை தொடும்படி போராடும். But they cannot touch you. அவைகள் உன்னை தொட முடியாது. Because you are a spiritual giant. ஏன் என்று கேட்டால் நீயே ஒரு ஆவிக்குரிய ராட்சதனாய் இருக்கிறாய். Now give room to that anointing. இப்பொழுது அந்த அபிஷேகத்திற்கு இடம் கொடுப்பாயாக. Now be filled with the spirit. இப்பொழுதே நீ அந்த ஆவியினாலே நிரப்பப்படுவாயாக. Receive fully the spirit. நீ கர்த்தருடைய ஆவியின் அந்த நிறைவை பெற்றுக்கொள்வாயாக. Don't keep back any part of the spirit. ஆவியின் எந்த
எந்த பகுதியையும் நீ குறைவாய் திருப்பி வைக்க வேண்டாம். Receive him as much as possible. எவ்வளவுக்கு அதிகமாக நீ பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக நீ பெற்றுக்கொள்வாயாக. Be filled with him as much as possible. எவ்வளவுக்கு அதிகமாக நீ அவரால் நிரப்பப்பட முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக நீ அவரை நிரப்பிக் கொள்வாயாக. Times of darkness are coming. இருளின் காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. Times of famine for the word of God is coming. தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாத பஞ்ச காலம் வந்து கொண்டிருக்கிறது. But you will stand by the power of God. நீயோ தேவனுடைய வல்லமையினால் நிலை நிற்கப்படுவாய். Receive the word of God. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வாயாக. Receive the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வாயாக. Receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வாயாக. Be surrounded by the presence of God. தேவனுடைய சமூகத்தினாலே சூழப்படுவாயாக. Jesus is going to tell you, go. இயேசு சொல்லப் போகிறார், நீ போ. Before that, receive the full strength. அதற்கு முன்பாக முழு பலனை, நிறைவான பலனை பெற்றுக்கொள்வாயாக. பேதுரு மிகவும் பலவீனமான மனுஷனாயிருந்தான். Very spiritual, he'll be suddenly, he'll fall suddenly. அவன் ஆவிக்குரிய விதத்தில் மிக அதிகமான ஆவிக்குரியவனாயிருப்பான். திடீரென்று அவன் விழுந்து விடுகிறவனாயிருந்தான். And Jesus told him, Satan is asking me permission to sift you like wheat. உன்னை கோதுமையை புடைப்பது போல புடைக்கும்படிக்கு சாத்தான் என்னை கேட்கிறான் என்று இயேசு சொன்னார். But I'm praying for you, Peter. ஆனால் பேதுருவே, நான் உனக்காக ஜெபித்து விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். Now you are struggling. நீ இப்பொழுது அலைக்கழிக்கு போராடி கொண்டிருக்கிறாய். Now you are failing. நீ இப்பொழுது தோற்று கொண்டிருக்கிறாய். But I'm praying for you, Peter. நான் உனக்காக பேதுருவே வேண்டிக் கொள்கிறேன். When you are converted, நீ மாற்றப்படும் பொழுது you must go and strengthen the brethren. நீ சகோதரரை போய் நீ பலப்படுத்த வேண்டும். In the same way now you may be Peter. அதே வண்ணமாக இப்பொழுது நீ பேதுருவாய் இருக்கலாம். But Jesus says, I'm praying for you, Peter. இயேசு சொல்லுகிறார், பேதுருவே, நான் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். I'm going to anoint you, Peter. பேதுருவே, நான் உன்னை அபிஷேகிக்க போகிறேன். I'm going to send you, Peter. பேதுருவே, நான் உன்னை அனுப்ப போகிறேன். Go and strengthen the brethren, Peter. பேதுருவே, நீ போய் சகோதரரை பலப்படுத்துவாயாக. Oh, Pentecostal youths in North India, say in Delhi. உதாரணமாக வட இந்தியாவிலே டெல்லியில் வசிக்கிறதான நம்முடைய பெந்தேகோஸ்தே வாலிபரை யோசித்து பாருங்கள். They have no youth meeting like this. அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாலிபர் கூட்டமே கிடையாது. All their mind is in the world. அவர்களுடைய மனதெல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. Nobody to go and tell them come back to Jesus. இயேசுவினிடத்தில் திரும்பி வா என்று சொல்ல ஒருவருமே அவர்களுக்கு போக இல்லை. No meetings where they can empty their hearts and confess. அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஊற்றி வெறுமையாக்கி அறிக்கையிட இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் அவர்களுக்கு கிடையாது. They are born in the wilderness. அவர்கள் வனாந்தரத்திலே பிறந்திருக்கிறார்கள். They might survive, they might die. அவர்கள் ஒருவேளை ஜீவிக்கலாம், உயிர் வாழலாம், அல்லது மரித்தும் போகலாம். But you are born in the garden of Eden. ஆனால் நீயோ ஏதேனின் தோட்டத்திற்குள்ளே பிறந்திருக்கிறாய். God has brought you to such a prosperous place. அப்படிப்பட்டதான செழிப்புள்ள இடத்திற்கு தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். What a blessed person you are. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியசாலி நீயாயிருக்கிறாய். God is making you eat of the tree of life every day. ஒவ்வொரு நாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படிக்கு தேவன் உனக்கு தருணங்களை தந்து கொண்டிருக்கிறார். Eat well. அதை நன்றாய் புசிப்பாயாக. Grow well. நன்றாய் வளருவாயாக. Be strong and strengthen others. நீ பலவானாயிருந்து மற்றவர்களையும் பலப்படுத்துவாயாக. நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒரு பெரிய பஞ்ச காலம் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீர் ஒரு செழிப்பின் காலத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலத்தை நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக பிரயோஜனப்படுத்தி நன்றாய் வளர, மற்றவர்களையே பலப்படுத்தக்கூடிய விதத்தில் வளர நீர் உதவி செய்து எங்களை நடத்தும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகளை இந்த செழிப்பான இடத்திற்கு, ஏதேன் தோட்டத்திற்கு நீர் கொண்டு வந்து அவர்களை நாள்தோறும் போஷித்து கொண்டு இருக்கிறீர். பலமான ஆகாரத்தை தந்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பற்றி நோக்கம் என்னமா இருக்குமோ அந்த நோக்கத்தின்படியே அவர்களை நடத்தி எத்தனையோ கெட்டு போன வாலிபர்களையும் ஆண்டவரே, அழைப்பை நஷ்டப்படுத்தி இருக்கிற வாலிபர்களையும்
பலப்படுத்தவும் அவர்களை திரும்பி உம்முடைய மந்தைக்கு அழைக்கவும் ஆண்டவரே பாழாய் போன வாழ்க்கைகளை ஸ்திரப்படுத்தவும் நீர் உம்முடைய பிள்ளைகளை பாவித்து அபிஷேகித்து நடத்தும் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதா.